வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் மருத்துவ கட்டமைப்புகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். கடல்சார் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விவசாயிகள் நலன் காக்கும் அரசாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை வளர்ச்சித் திட்டத்திற்கு தமிழக அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு சேகர் பாபு கூறியுள்ளார். ஹாக்கி இண்டியா லீக் போட்டியில் தமிழக அணி ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் மருத்துவ கட்டமைப்புகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் புதிய மருத்துவமனைகள் திறப்பு விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாடு முழுவதும் 1,75,000 ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாக கூறினார். 2014ஆம் ஆண்டு சுகாதாரத்துறைக்கு 37,000 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாகவும் தற்போது அது 98,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் 60 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைவதாக அவர் கூறினார். 2014ஆம் ஆண்டில் நாட்டில் 387 மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது 766ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித் ஷா குறிப்பிட்டார். கடல்சார் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆழ்கடல் இயக்கம் தொடர்பான வழிகாட்டுதல் குழுவின் கூட்டத்தில் பேசிய அவர், இந்த இயக்கத்தின் கீழ் ஆழ்கடலில் அரிய வகை தாதுக்கள், உலோகங்கள் போன்றவை குறித்த தகவல்கள் திரட்டப்படும் என்றார். இவை நாட்டின் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கியமானது என்று அவர் கூறினார். இந்தியாவின் ஆழ்கடல் நீர்மூழ்கி வாகனம் 6,000 மீட்டர் ஆழத்தில் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ளும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். விவசாயிகள் நலன் காக்கும் அரசாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மதுரை டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தம் தொடர்பாக அப்பகுதி மக்களுக்கு மத்திய அரசு அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக திமுக அரசு முறையான விளக்கம் அளிக்காமல் மக்களை திசை திருப்பும் வகையில் செயல்பட்டு வந்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டிக்கும் மேலூர் பகுதி மக்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் நன்றி தெரிவிப்பதாகவும் திரு எல் முருகன் கூறியுள்ளார். வடசென்னை வளர்ச்சித் திட்டத்திற்கு தமிழக அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில அமைச்சரும் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும தலைவருமான திரு சேகர் பாபு கூறியுள்ளார். சென்னை எண்ணூர், தண்டையார்பேட்டை பகுதிகளில் அரசு திட்டப் பணிகளை நேற்று அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எண்ணூரில் வணிக கடைகளும் சமுதாய நலக்கூடமும் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தண்டையார்பேட்டை பேருந்து நிலையம் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். வடசென்னை வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு சேகர் பாபு தெரிவித்தார். தேசிய பெண் குழந்தைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் உள்பட பல்வேறு திட்டங்களை பெண் குழந்தைகள் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. சேலம் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் காவல்துறை சார்பில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் மாணவிகளின் மனவலிமை அதிகரித்துள்ளதாக மாவட்ட காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் திரு அண்ணாதுரை எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இது அரசு பள்ளி மாணவிகளுக்கு ஒரு தைரியத்தையும் அவங்களுக்கான ஒரு தற்காப்பு பயிற்சியை நம்ம ஒரு பேசிக்கான ஒரு பயிற்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் ஆரம்பிக்கிறோம். இதன் மூலிமா நம்ம சேலம் மாவட்டத்தில் மட்டும் 1,200 குழந்தைகளுக்கு இந்த பயிற்சி நம்ம கொடுக்குறோம். அது இல்லாமல் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பயிற்சி முடிக்கும் பொழுது அவங்களுக்கு ஹெல்த் ட்ரிங்க்ஸும் ப்ளஸ் ஸ்நாக்ஸ் நம்ம இது பண்ணுறோம். இந்த பயிற்சிகள் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று மாணவிகள் தெரிவித்தனர். வணக்கம், நான் கனிஷ்கா. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு இங்கே 1 வீக் கராத்தே கற்றுறேன். எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசிக்ஸ், பஞ்சஸ், பிளாக்ஸ் அந்த மாதிரி நிறையா சொல்லித்தராங்க. ஃபஸ்ட்டு எனக்கு வரத்துக்கு கொஞ்சம் மாதிரியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வர வர எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். என் பேர் திவிஜா. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இங்கே கராத்தே சொல்லித்தராங்க. நல்லா உதவியாக இருக்குது. நாங்கள் இப்போ வெளியில் போகிறதுனாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸோடு தான் நாங்களாம் போனேன். இப்போ மிடில் பஞ்சு எல்லாமே சொல்லித்தராங்க.
தராங்க, நல்லா சொல்லி தராங்க. நம்மக்கிட்ட வந்து பக்கத்தில் வந்து யார் இருந்தாலும் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஹெல்ப் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க எங்கள் சார் வந்து. அப்புறம் தான் நீங்கள் வந்து கராத்தே எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் பேர் கனிஷ்கா, 8வது படிக்கிறேன். இங்கே வந்து ஒரு வாரம் கராத்தே சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்தது வரத்துக்கு. அப்புறம் வந்தோடனே பழகிருச்சு. காவல்துறை மூலமாக எங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் தராங்க. டெய்லியும் போகும்போது பால், முட்டை, எல்லாத்துக்கும் தராங்க. பேசிக்ஸ் பஞ்சு எல்லாம் சொல்லி தந்திருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. யாராச்சும் வெளியில் போகும்போது எங்களை அட்டாக் பண்ணும்போது என்கிட்ட ஃபோன் இருந்தால் 1098க்கு நான் ஃபோன் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவேன். பக்கத்தில் யாரும் இல்லைன்னா என்னோட தெரிஞ்ச ஸ்டெப்ஸால் நான் கொஞ்சம் என்னை காப்பாற்றிக்க முடியும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய வாக்காளர் தினம் குறித்த ஒரு பார்வை. ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். திருவள்ளூரில் உள்ள விமானப்படை கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் தேர்வுக்கு தயாராவது குறித்த பிரதமருடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியையொட்டி வினாடி வினா போட்டி நடைபெற்றது. இந்த வினாடி வினா போட்டி தங்களுக்கு மிகுந்த பயனளித்ததாக இதில் பங்கேற்ற மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர். என் பேர் ஜேடி வஷிகாஸ்ரீ, பரீட்சா பிரசாக்ஷா. இது வந்து நேதாஜியோட பர்த்டே டேட்காக நடக்குது. ஸோ இங்க வந்து குவிஸ் காம்படிஷன் ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பத்தி, பாரத் ஹே ஹம் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் மூலமா. ஸோ இது வந்து ஒரு அனிமேட்டட் வெர்ஷன்ல இருக்கிறதுனால சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அட்டென்ஷன் சீக் பண்ற மாதிரி இருக்கு. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பத்தி நிறைய கத்துக்க முடிஞ்சது. ஸோ ஐ தேங்க் டு PM மோடிஜி. நான் ரத்திகா, நான் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட். எங்க ஸ்கூல்ல வந்து பரீட்சா பே சர்ச்சா ப்ரோக்ராம் நடத்துறதுனால எனக்கு எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. லைக் என்னால வந்து என்னோட லெவல்ல இன்னும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்க. என் பேர் ஜி ஆஷிதா ரேச்சல். பரீட்சா பே சர்ச்சா வந்து கண்டக்ட் பண்றாங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, பசங்களுக்கும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறமா எங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபியர் வந்து எல்லாமே அதெல்லாம் போகுது. எங்களுக்கு ஒரு புது விஷயங்கள்லாம் நாங்க கத்துக்கிறோம். ஃப்ரீடம் ஃபைட்டர் நிறைய விஷயங்கள் நாங்க கத்துக்கிறோம். இங்க இந்தியா பத்தி, எங்க கண்ட்ரி பத்தி நிறைய கத்துக்கிறோம். தேங்க்யூ. இருவரிச் செய்திகள். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் 32 சதுர கிலோமீட்டர் காடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கலிபோர்னியா வனத்துறை கூறியுள்ளது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த தினத்தை முன்னிட்டு அந்தமானின் ஸ்ரீ விஜயபுரத்தில் நடைபெற்ற ஜெய்ஹிந்த் பாத யாத்திரையில் மத்திய இணையமைச்சர் திருமதி ரக்ஷா நிக்கில் கட்சே பங்கேற்றார். பீகாரில் மத்திய அரசு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பில் நடைபெறும் 2 நாள் சர்வதேச மாநாட்டை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் இன்று தொடங்கி வைக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் வானவில், வண்ண மீன் மற்றும் குளிர்நீர் மீன்வளம் குறித்து மத்திய மீன்வளத்துறை செயலாளர் திரு அபிலாஷ் லிக்கி ஆய்வு மேற்கொண்டார். ராமநாதபுரத்தில் சட்டப்பேரவை பொது கணக்கு குழுவின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பெரம்பலூரில் தமிழக சுற்றுச்சூழல் துறை சார்பில் பிளாஸ்டிக் ஒழிப்பு, மழைநீர் சேகரிப்பு உள்ளிட்டவை தொடர்பாக கலை விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. திருவாரூரில் 3வது புத்தக திருவிழா இன்று தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் 10 கோடி ரூபாய் செலவில் மகளிருக்கென 39 உடற்பயிற்சி கூடங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் தமிழக அணி ஹைதராபாத் அணியை வென்றது. ரவுர்கேலாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் தமிழக அணி வெற்றி பெற்றது. இதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் தமிழக அணி முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது. பெங்களூரு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தும்பாரே இங்கிலாந்தின் அலிஷியா பார்னட் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் மருத்துவ கட்டமைப்புகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கடல்சார் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விவசாயிகள் நலன் காக்கும் அரசாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை வளர்ச்சித் திட்டத்திற்கு தமிழக அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு சேகர் பாபு கூறியுள்ளார். ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் தமிழக அணி ஹைதராபாத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.